உங்கள எல்லாரையும் ஒரு ஃபன்னான பிளேஸுக்கு தான் கூட்டிட்டு போறேன். அது என்ன பிளேஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேஸோட நேம் வந்து டேவ் அண்ட் பஸ்டர்ஸ். இது வந்து ஆர்கேட் கேம் சென்டர். இங்க கேம் சென்டர்லயே வந்து ஃபுட்டும் கிடைக்கும். அமெரிக்கன் ஃபுட் தான் கிடைக்கும். இங்க நம்ம ஃபேமிலியோட போனோம்னா, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். இங்க என்டர் ஆயிரோனே என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு ஃபோட்டோ பூத் வச்சிருந்தாங்க. நம்ம வேணும்னா உள்ள போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட்டே வந்து மைன்கிராஃப்ட் கேம் தான் இருந்தது. இங்க இருக்க கிட்ஸுக்குலாம் மைன்கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாய்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ரீசெண்டா மைன்கிராஃப்ட்ல ஒரு மூவி கூட வந்தது. இங்க நம்ம இந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும்னா பவர் கார்டு வாங்கணும். பவர் கார்டு வந்து $20 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம $20க்கு பவர் கார்டு வாங்குனோம்னா 100லேருந்து 135 சிப்ஸ் மாதிரி குடுப்பாங்க. இது ஒவ்வொரு லொகேஷனுக்கும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி $30க்கு $40 $50 வாங்கணும்னா அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சிப்ஸ் குடுப்பாங்க. இங்க ஒவ்வொரு கேமுக்கும் சிப்ஸ் கவுண்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. ஒரு கேமுக்கு 4, ஒரு கேமுக்கு 7 இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இங்க மெயின் அட்ராக்ஷனே வந்து விஆர் கேம்ஸ் தான். இந்த விஆர் கேம்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னாவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. கிட்ஸுக்கெல்லாம் இந்த விஆர் கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க 2 விஆர் கேம்ஸ் இருக்கு. இப்ப இந்த மாரி கேமுக்குலாம் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் நம்ம எடுக்கிறோமோ, அந்த டிக்கெட்ஸ் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ், பிரைஸ் பாயிண்ட்ஸ் அது. இப்ப 30 டிக்கெட்ஸ் எடுத்தோம்னா 30 பாயிண்ட்ஸ், 75 டிக்கெட்ஸ் எடுத்தா 75 பாயிண்ட்ஸ், 250 எடுத்தா 250 பாயிண்ட்ஸ். அது மாதிரி 1000 வரைக்கும் இருக்கு இதுல. இப்ப நம்ம 1000 டிக்கெட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பிரைஸ் பாயிண்ட்ஸ். இங்க இருக்க கேம்ஸ் எல்லாமே எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து ப்ளே பண்ற மாதிரி தான் இருந்தது. இங்க நம்ம எவ்வளோ டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்றோமோ, அந்த டிக்கெட்ஸுக்கு அது பிரைஸ் பாயிண்ட்ஸு. அந்த பிரைஸ் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஷாப் வச்சிருப்பாங்க. அங்க போய் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பிரைஸஸ் வாங்கிக்கலாம். இது இந்தியால இருக்க மாதிரி தான். இங்க இந்த கார்ல, பைக்ல எல்லாம் நம்ம வீடியோ கேம்ஸ் விளையாடுற மாதிரி நெறைய கேம்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருந்தது. அப்புறம் நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ, அந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து நம்ம அந்த கிஃப்ட் ஷாப்ல போய் கிஃப்ட் வாங்கிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கிஃப்ட்ஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த கிஃப்ட் ஷாப்ல என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் இருந்தது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அப்புறம் இங்க மாரியோ கேம் இருந்தது. மாரியோ கேம் இங்க இருக்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய கிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி விளையாண்டாங்க இந்த கேம. இந்த விஆர் கேம் தான் கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஒரு கேம் வந்து காட்ஸ்லாங்கிற கேம். இந்த கேம்ல வந்து ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு அவங்க அந்த கண்ணாடி மாட்டிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண்ணாடி மாட்டினோனே அந்த பிளேஸ்லயே இருக்க மாதிரி இருக்கிறதுனால, அது ஒரு ரியலா இருக்க மாதிரி இருக்கிறதுனால, அவங்க அப்படியே அதுல இன்ட்ரெஸ்ட்டா விளையாட ஆரம்பிச்சுடுறாங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க கிட்ஸ் இந்த கேம் எல்லாம். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த விஆர் கேம்ஸ் எல்லாம். இந்த சிப்ஸ் எவ்வளோ இருக்கு பேலன்ஸுங்கிறத நம்ம ஆப்லயே பார்த்துக்கலாம். அத தான் நீங்க பார்க்குறீங்க. எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு எல்லாமே. அப்புறமா வந்து நார்மலா நம்ம ஆர்கேட்ல இருக்க கேம்ஸ்லாம் இருந்தது.
இந்த ரேசிங் கேம் வந்து 2 பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி இருந்தது. இந்த கேமை வந்து கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஃபைனலாக வின்னர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. அப்புறம் பேஸ்பால் ப்ரோன்னு ஒரு கேம் இருந்தது. இந்த பேஸ்பால்ன்றது இங்கே யூஎஸில் ப்ளே பண்ணுவாங்க. இந்த பேஸ்பால் வந்து சிமிலர் டு கிரிக்கெட் மாதிரியே இருக்கும். Baseball Pro. Today seems like a slugging match. Let's go to real baseball world. Baseball Pro. What a great day for a game of baseball. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ரிங் டாஸுங்கிற கேமு. இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து ஒரு ஹோல்ஸ்குள்ளே கீழே அடியில் இருக்கும். நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிடுவோன்னே இந்த பாட்டில்ஸ்லாம் மேலே வரும். மேலே வந்துடுவோன்னே நம்ம ரிங்கு டாஸ் பண்ணோன்னா இந்த பாட்டில்ஸில் விழுந்துச்சுன்னா நமக்கு பாயிண்ட்ஸு. இந்த கேம் நல்லா ஃபன்னாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. பாட்டில்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து கனெக்ட் 4 ஹூப்ஸ்னு ஒரு கேமு. இந்த கேம் வந்து நம்ம கிட்ஸ் கேமில் வந்து கனெக்டுன்னு இருக்கும், அந்த கேம் மாதிரியே தான். பட் இதில் வந்து பேஸ்கெட் பால் வந்து ஹூப்பில் போடுற மாதிரி இருக்கும். இதில் சேம் கலர் வந்து ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ டைகனலாவோ ஃபஸ்ட்டு யார் ஹூப்பில் போடுறாங்களோ பேஸ்கெட் பாலை அவங்க தான் வின்னர் இந்த கேமில். Red player. Red player. Red player. Red player. அப்புறம் இந்த மேஸ் கேம் வந்து பேக்மேன் கேம். இங்கே நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா இந்த சம்மர் லீவுக்கு கிட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா. அது ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க, டயர்டே ஆக மாட்டாங்க. அதோடு இங்கே ஃபுட்டும் இருக்கிறதுனால நம்ம டயர்டானாலும் ஃபுட்டும் வாங்கிக்கலாம் இங்கே. இது வந்து ஸ்பாஞ்ச் பாப் பைனாப்பிள் கேமு. இது என்ன கேம்னா வந்து காயின் புஷர் கேமு.
இந்த கேமில் வந்து காயின் புஷ் ஆகிக்கிட்டே இருக்கும், மேலேருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். விழுகும்போது இந்த ஸ்பாஞ்ச் பாப் கேரக்டர்ஸ்லாம் அதில் இருக்கும். அந்த கார்ட்ஸ் விழுந்ததுன்னா அந்த கார்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி 9 கார்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து சூப்பர் போனஸ்னு 3000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு டைம் நம்ம ஸ்வைப் பண்ணால் 12 டைம்ஸ் விளையாடலாம். அது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் இருக்குது. இதுவும் ஒரு காயின் புஷ் ஆகும், இதுலேயும் கார்ட்ஸ்லாம் வரும். அது வந்து கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரி இருந்தது, இது வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் விளையாடுற மாதிரி இருந்தது. நாங்கள் இந்த டேவன் பஸ்டர்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஆர்கேட் ரொம்ப சூப்பராக இருந்தது, நிறைய கேம்ஸ் இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோ போட்டோன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.